ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் அவங்க ஃபுட்டி மாதிரி பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னாக்கா பண்டாரோட போயிருக்கோம். பண்டாரோடையில் வந்து ஒரு எஸ்எஸ் பிரியாணி கடைக்கு போயிருக்கோம். அது இங்கே வந்துட்டு சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கே சாப்பிட்டு எப்படி ரிவ்யூ இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்? பண்டாரோட வந்துருக்கோம். பண்டாரோட வந்து ஒரு பிரியாணி கடைக்கு போகிறோம். பிரியாணி சாப்பிட்டு எப்படி போகிறோம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேக் அன்சாரி பிரியாணி ப்ளவு சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னாக்க சிக்கன் பிரியாணி வந்து 80 ரூபாய்க்கும், மட்டன் பிரியாணி வந்து 180 ரூபாய்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி அண்டாவை பாருங்கள், பார்சல் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களே. பாருங்கள் மக்களே, எவ்வளோ பார்சல் போயிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கெட் பிரியாணி வந்து அவைலபிளாக இருக்குது. 5 பேர் சாப்பிடக்கூடிய மட்டன் பிரியாணி வந்து 1650. 5 பேர் சாப்பிடக்கூடிய சிக்கன் பிரியாணி 1000 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் மக்களே. பேர் சேகுமுது ஆசிங்கம்மா. கடை 5 வருஷமாக வச்சுருக்கோம். பக்கெட்டில் சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, மனம் இருக்குது, சிக்கன் வறுவல், மட்டன் கிரேவி எல்லாமே இருக்குமா. பக்கெட் பிரியாணி வந்து 1650 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி வந்து 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அதாவது ஆர்டர் பேரில் செஞ்சு தரோம். 100 பேர், 1000 பேர், 2000 பேர். ஆர்டர் பிரியாணி ஆர்டர் பிரியாணி 100 ரூபாமா. மட்டன் வந்து 180 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பக்கெட் பிரியாணி வந்து அவைலபிளாக இருக்குது. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா 1650 ரூபா, ஒரு 5 பேர் சாப்பிடலாம். இதே சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர் சாப்பிடலாம், 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க பார்சல் எக்கச்சக்கம் வச்சுருக்காங்க. எப்போ செம்மையாக போயிட்டுருக்குங்க பார்சல். பாருங்கள், ஒரு பெரிய 2 வீலர் எடுத்து பார்சல் வாங்கிட்டு பாருங்க. மெயின் ரோடு அதுக்கும் வண்டியை நிறுத்து வாங்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வீடியோக்களை லாஸ்ட் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டி மாதிரி சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. இங்கே பாருங்கள் நம்பர்களே, 5 பேர் சாப்பிடக்கூடிய மட்டன் வந்து ரெடியாக இருக்குது. பக்கெட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் பார்சல் பாருங்கள் எந்த அளவு இருக்குங்க. பார்சல் போக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய வச்சுருக்காங்க, போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கட்டை பைய இடத்துல வந்து ஒரு 20 பார்சல் இருக்கும். பார்சல் செம்மையாக போயிட்டுருக்கு அந்த லைனில். பாருங்கள், எனக்கு ஒரு அட்டை பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து எடுத்துக்கிட்டு வச்சுருக்காங்க. பார்சல் போயிட்டே இருக்குங்க. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சுற்று வட்டாரத்தில். நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, அண்டாவை பாருங்கள், பிரியாணி அண்டாவை பாருங்கள், சிக்கன் பிரியாணி தராங்க, மட்டன் பிரியாணி தராங்க. பாருங்கள் பார்சல் வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அண்ணன் கூட இல்லை பார்சல் போகுது பாருங்கள். ஒரு 30 பேருக்கு வந்து பார்சல் ரெடிகிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா வந்து சில்லி சிக்கன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக பார்சல் போயிடுங்க. பார்சல் தாங்க எக்கச்சக்கமாக போகுதுங்க. இந்த லைன் வந்தால் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே, கமெண்டில் தெரிவிங்க. ஃபுட்டி மாதிரி சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பாருங்கள், ஒரு அண்ணா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இது பாய் ஏரியாங்கிறதுனால சுற்று வரத்தில் எல்லோரும் வந்துட்டு பார்சல் தங்க வாங்கி போயிட்டே இருக்காங்க. பாருங்கள், கார் நிற்கிது பாருங்கள், காரை நிறுத்தி பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே எஸ்எஸ் பிரியாணினா செம்ம ஃபேமஸ். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி சொன்னீங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு புதிய மாதிரி சேனல் கொடுங்க. இங்கே பாருங்கள், சில்லி சிக்கனை பாருங்கள் எப்போ இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது பாருங்கள் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், பண்டாரடை வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம். இது பார்த்தீங்கன்னாக்க பாபநாசத்துலேருந்து ஐயம்பட்டை வரைக்கும்
ஃபுல்லாக முஸ்லீம் ஏரியா தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்எஸ் பிரியாணியில் பார்சல் போய்கிட்டே இருக்குதுங்க. நல்ல விஷயந்தான், செம்மையாக இருக்குது பிரியாணி. அப்புறம் என்ன நடக்கும், பார்சல் போய்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள் பார்சலை வாங்கிட்டு பாருங்கள். கடைக்கு சின்னவர்களுடைய பெரியவர்கள் வந்து வாங்கிட்டே இருக்குங்க. பாருங்கள் ரெண்டு தம்பிங்க வந்து நிற்கிறாங்க பாருங்கள். நல்லா பார்சல் போடுங்க. இந்த லைனில் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் பேர்? முகமது. எங்கே வரீங்க? ராஜி இருக்கு. ஆமாம், என்ன பிரியாணி வந்துருக்கீங்களா? ஆமாம், சாப்பிட. சிக்கன் பிரியாணி சார்ஜ் பண்ணுறாங்க. சிக்கன் பிரியாணி 100 ரூபா, மட்டன் பிரியாணி 180. சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. இங்கே பாருங்கள் நண்பர்களை, பார்சல் தான் போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு காரில் வந்துட்டு பார்சல் அவங்க வந்திருக்காங்க. பாருங்கள் நம்மளே காரில் வந்துட்டு ஒரு 10 பேருக்கு பார்சல் வந்துட்டு வாங்க வந்துட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் புலாவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. புலாவ் வந்துட்டு ஒரு முட்டை வச்சு புலாவ் பார்த்தீங்கன்னாக்க 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளே ஒரு தமிழ் சாப்பிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் சிக்கன் லெக் பீஸ் எப்படி கடிச்சு லுக்காக இருப்பாங்க. இந்த சைடு பாருங்கள் ஒரு பெரிய உட்காந்து சாப்பிட்ருக்காரு. வாங்க அந்த ராமன் எடுத்தேன். நான் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எனக்கு வச்ச பிரியாணி. கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் மட்டன் பிரியாணி வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு முட்டை, 2-3 பீஸ் சில்லி சிக்கன் வாங்கிக்கிட்டேன். பாருங்கள் சாப்பிட போகிறேன். பாருங்கள் மக்களை எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்கள். ஏட்டு விறுவிறுத்து போச்சுங்க. அவன் சாப்பிடும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருப்பாங்க. பாருங்கள் மட்டன் பீஸை பாருங்கள் எப்படி கடிச்சு இழுக்கிறோம் பாருங்கள். ஒரு ஃபுட்டியால் தான் மொத்தமாக முடியும். ஒரு பாருங்கள் மக்களே, மட்டன் பீஸை எப்படி கடிச்சு இழுக்கிறோம் பாருங்கள் மக்களே. ஒரு சைடு ஏற்ற ஊற்றுதுங்க. அதெல்லாம் பார்க்க முடியுமா? பசி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. பாருங்கள் சில்லி சிக்கன் பாருங்கள் மக்களே. இந்த லைன் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். எஸ்எஸ் பிரியாணிக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே தால்ச்சா தரேங்க, மட்டன் குருமா தரேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுடி மாதிரி சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. நல்லாயிருக்கு பிரியாணி வந்துட்டு. எஸ்எஸ் பிரியாணிக்கு வந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த லைன் போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன். வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.